அனியோட எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஸோ இன்றைக்கி வந்து ஐட்மி. ஸோ ஐட்மிக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி பேக்ரவுண்ட் நாய்ஸ் வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்கடா. தென் அதுக்கப்புறம் இப்போல்லாம் என்னென்னு தெரியல, கமெண்ட் வந்து பண்ணுறது இல்லை, அது என்னென்னு கொஞ்சம் பாருங்கடா சரியா? நீங்கள் எஃப்எஃப் பற்றி எனக்கு கமெண்ட் பண்ணால் தான் நான் எப்படி போடுறேன்னு எனக்கு தெரியும். ஸோ அதை என்னென்னு பார்த்துக்கோங்க. ஏன்னா எவ்ரி டைம் இது நான் கேட்குற மாதிரி இருக்குது. ஸோ அதனால் என்னென்ன இதுன்னு நீங்கள் பார்த்துக்கோங்க. அது உங்கள் கையிலே கொடுத்துட்றேன். தென் வேறு எதுவும் இல்லை, வாங்கடா ஸ்ட்ரெயிட்டாக வீடியோக்குள்ளே போயிடலாம். எதில் ஸ்டாப் பண்ணுமோ இதை வந்து கண்டினியூ பண்ணிக்கலாம். இதில் ஸ்டாப் பண்ணியிருப்பானா? ஸோ ஜங்குகோல் இன்னும் அப்படி இப்படின்னு இப்போ தான் ஓரளவுக்கு ஹாப்பியாக பேசியிருப்பாங்க, 2 பேரும் ஒன்றாவும் ஆயிருப்பாங்க. அப்படியே இந்த தாயங்களை பார்க்க வந்திருப்பான். ஸோ நீங்கள் மாஸ்க் எதுவுமே போடாமல் ஜாலியாக தான் இருந்திருப்பீங்க. தாயங்க பார்த்துணும் டக்குன்னு கீழே குனிச்சிக்கிறீங்க. ஏய் இப்படி பாரு தயம் அப்படி சொல்லிட்டு உங்கள் ஃபேஸை வந்து உங்கள் ஹேண்ட் வச்சு ஹைட் பண்ணிட்டே தயம் ஜாய், இன்றைக்கும் நீ என் வீட்டில் தானே ஸ்டே பண்ணுவ. உங்கள் அப்பா வர்றதுக்கு இன்னும் 1 வீக் ஆகுமா? எங்கள் அப்பா இப்போ தான் சொன்னார். இல்லையே டேடி இன்னும் சொல்லலையே தயம். ஆமாம், இப்போ தான் வந்துச்சு நியூஸு. என்ன பண்ணுறது, நீ தனியாக ஸ்டே பண்ணால் அது நல்லா இருக்காது. பொம்பளை பிள்ளை வர தனியாக என் வீட்டை ஸ்டே பண்ணிக்கோ. போகும்போது நான் உன்னை கூப்பிட்டு போகல, நீ ஏன் ஆஸ் யூஷுவல் பஸ் ஏறி வந்துடு. ஓகே? பஸ்ஸு காசு இருக்காடி? இருக்குதயம். சரி பார்த்து இருந்து பல. கொஞ்சம் கையை தான் எடுக்கலாம்ல தயம். வேணா தயம். இல்லைடி எதுவும் பண்ண மாட்டேன், கையெடு. சரி. அப்புறம் இந்த ப்ரோக்ராம் அது நான் லிஸ்ட் தரேன் உனக்கு, அது என்னென்ன ஏதுன்னு பார்த்துக்கோ தயம். எனக்கு டான்ஸ்லாம் வராது, எனக்கு எதுவுமே தெரியாது தயம். சரி வேறு என்ன தான் தெரியும்? சரி ஏதாவது ஒரு சோலோ சாங்காச்சும் பாடுறியா? தயம் அதுவும் வராது, டான்ஸும் வராது. ஐயோ எதுவுமே வராதா? இப்போ என்ன தான் பண்ணலான்னு இருக்க? இல்லை தயம், அது எனக்கு எதுவும் வரலையே, என்னை விட்டுருங்களேன். ஜாய் வாய்ஸ் நல்லா தானே இருக்குது, பேசாமல் நெக்ஸ்ட் ப்ரோக்ராம் இது அப்படின்னு சொல்லிட்டு ஆங்கரிங் ஒர்க் ஆச்சு பண்ணுறியா? வந்து எதுவும் பண்ண தேவையில்ல, ஜஸ்ட்டு பேக்லேருந்து மட்டும் வாய்ஸ் கொடு. நீ ஸ்டேஜுக்கு வந்து கூட பண்ணணும்னு கூட அவசியம் இல்லை. ஓகே? நெக்ஸ்ட் ப்ரோக்ராம் இது இந்த டிபார்ட்மெண்ட்லேருந்து வர போகிறாங்க, இந்த கிரேட் ஸ்டூடெண்ட் பண்ண போகிறாங்க, இவங்களுக்கு டெடிகேட் பண்ண போகிறாங்க, இதுதான் சொல்ல போகிறேன். ஓகேவா? லிஸ்ட் மட்டும் ஓவரால் எடுத்து கொடுத்துறேன், நீ ப்ராக்டிஸ் பண்ணிக்கோ. ஓகே தேங்க். சரி எதுக்கு அப்பப்போ கீழே குஞ்சிட்டு கொஞ்சமாச்சு பார்க்கலாம்ல. நீங்கள் தேங்க அப்படியே பார்த்துட்டே இருக்கீங்க, தேங்க உங்களை பார்த்துட்டே இருக்கான். தேங்க் இல்லை என்ன அப்படியே பார்த்துட்டே இருக்க? எதுக்கு? நீங்கள் தானே பார்க்க சொன்னீங்க, அதான். அதுக்கு தானா, வேறு எதுக்கும் இல்லையா? சரி ஜாய். தயம் இல்லை சாப்பிட்டியா? என்ன இவன் தேவையில்லாமல் பேச்சு போட்டே இருக்கான். அப்போ கரெக்டாக தேங்கோட ஃப்ரெண்ட்ஸ் வந்து வருவாங்க. தேங்க அதை பார்த்துட்டு மாஸ்க் எடுத்து போடு. ஓகே தேங்க் அப்படி சொல்லிட்டு நீங்களும் டக்குன்னு மாஸ்க் போட்டிருப்பீங்க. அப்போ கரெக்டாக சைனீஸ் ஜங்குக்கெல்லாம் வந்துட்டு டேய் என்னடா கொடுக்க போகிற இவளுக்கு? இதுக்கு எதுவும் வராதான், ஜஸ்ட்டு பின்னாடி இந்த பேக்லேருந்து வாய்ஸ் மட்டும் கொடுக்க சொல்லியிருக்கேன், அது பார்த்துப்பா. டேய் பாவண்டா, ரொம்ப திட்டிகிட்டே இருக்க, கஷ்டமாக இருக்குது. அதான் சாரி கேட்டுருச்சுல. நீ அடங்கண்ணே, அதெல்லாம் விட்டுறவே கூடாது. உனக்கு ஒரு மாதிரி ஆகிடுது. ஏன்னா இவ்வளோ நேரம் தேங்க நல்லா தான் பேசியிருப்பான், என்ன ஆச்சு இவனுக்கு? இவ்வளோ நேரம் நல்லா தானே பேசிகிட்டு இருந்தான், அதுக்குள்ளே ஷோ என்னால் புரிஞ்சிக்கவே முடியல இந்த பைத்தியக்காரனை. இவன் கூட இன்னும் 1 வீக் இருக்கணுமா? ஐயோ அப்பா, நீங்களும் ஏன்ப்பான்னு இப்படி கடுப்பேற்றுறீங்க? இவனுங்க கசின்ஸுன்னு எதுக்கு தான் இருக்கானுங்களோ. நானும் அதே இதுன்னு வீடியோ எடுத்து அனுப்புகிறேன், ஒன்றும் பண்ண மாட்றானுங்க, ஒரு ஸ்டெப்பும் எடுக்க மாட்றானுங்க. ஜாய் போ. ஓகே தேங்க் அப்படி சொல்லிட்டு நீங்கள் போயிருப்பீங்க. இப்போ தேங்க அப்படி உங்களே பார்த்துட்ருப்பான், கொஞ்ச நேரம் கூட பேச விட மாட்றானுங்க, வந்து நின்றுடுறானுங்க. டே தயம் என்ன தாண்டா ஆச்சு உனக்கு? அதான் ஜாயை பார்க்குற. டே அது ஒரு வாயாடி, நீலாம் லவ்வு எதாவது பண்ணுறியா என்ன? சீச்சி இல்லை இருக்கக்கூடாது அப்படி சொல்லிட்டு தேங்கனோட வேலையை பார்த்துருப்பான். ஸோ ஈவினிங்கா தேங்க ஓகே கிளம்பிடலாம் அப்படி சொல்லிட்டு கிளம்பலான்னு சொல்லிட்டு போவான். பார்த்தா நீங்கள் பஸ் ஸ்டாண்டில் வெயிட் பண்ணிகிட்ருப்பீங்க. நீங்கள் அதை வந்து தேங்க பார்த்துட்டு என்ன இவன் என்ன பைக் எடுத்துகிட்டு எதுக்கு இங்கே? ஓய் வா ஏறு.
தயம் வேண்டாம், அது தப்பாயிடும்ல. நீங்கள் தானே சொன்னீங்க யார் முன்னாடியும். ஃப்ரெண்ட்ஸ்லாம் எப்போயோ கிளம்பிட்டாங்க, வா. தயம் ஏறிடி வாடி. ஸோ நீங்களும் ஏறி போயிருப்பீங்க. ஸோ தயம் அப்படியே போகும்போதோ ஜாய் உனக்கு எங்கன்னா போகணுன்னு ஆசை இருக்கா? சொல்லு, எங்கன்னா அப்படியே போகலாம் ஜாலியாக. அதெல்லாம் ஏதோ வேணாம் தயம், நம்ம வீட்டுக்கே போயிடலாம். ஏண்டி வீட்டுக்கு போகிறது அவ்வளோ பிடிச்சிருக்கா என்ன? இல்லை தயம், ரொம்ப பசிக்குதா, அதான் ஆஃப்டர்நூன் நான் லன்ச் எடுத்துகிட்டே வரல. ஏன்? ஓ லேட் ஆகிடுச்சுல. நான் தான் உனக்கு கேன்டீனில் சாப்பிட்டுக்க சொன்னால, அதுக்கு தானடி காசு கொடுத்துட்டு போனேன். என்னடி என்ன பிடுங்கிட்டு இருந்தேன் வந்து பார்த்துட்டு இருப்பேன் நான் ஒரு டைமும் நீ சாப்பிட்டியா இல்லையான்னு. என்ஜாய் இப்படி பண்ணுற. தயம் உன்கிட்ட ஒன்று கேட்கட்டா? என்ன? இல்லை இப்போல்லாம் திட்ட மாட்டுற, ரொம்ப கேரிங்காக பேசுகிற, எதனால? இப்போல்லாம் நீ என் தின்ற மாதிரி பார்க்குறியே, என்ன லவ் பண்ணுறியா? இல்லை தயம், இல்லை அடிப்பாவே. ஒரு பேச்சுக்காச்சு கொஞ்ச நேரம் யோசிச்சு இல்லை தயங்கணும் கிடையாது, ஒட்டனே நெத்தி போட்டில் அடிக்கிற மாதிரி இல்லைன்னுறது இல்லையா? இல்லை தயம். இது என்ன பயத்தில் சொல்கிறியா இல்லை உண்மையாலே சொல்கிறியா? இல்லை தயம், உண்மையாலே நான் லவ்லாம் பண்ணல உங்களை. எவ்வளோ மாபெரும் அசிங்கம் எனக்கு. இல்லை பார்த்துட்டே இருந்தியே, அது மாதிரி அண்ணோலாம் இருந்தால் கசக்கி போட்டுருன்னு சொல்கிறேன். ஏதோ கொஞ்சம் கூட கைண்டாக இருக்கேன்னா பார்க்க பாவமாக இருக்க, ஒன்று நிறைய அடிச்சிட்டேன், இதுக்கப்புறம் ஒன்று ரொம்ப கஷ்டப்படுத்த வேணாம், அதனால் கைண்டாக இருக்கேன். நீ வந்து அதை அட்வான்டேஜாக எடுத்துக்கூடாது. என் ஃப்ரெண்ட்ஸ் முன்னாடி மாஸ்க்லாம் வந்து நிற்கிறது, என் ஃப்ரெண்ட்ஸ் முன்னாடி என்கிட்ட அட்வான்டேஜ் எடுத்து நிற்கிறது, என் ஃப்ரெண்ட்ஸ் முன்னாடி தான் இப்படிலாம் கொஷின் கேட்குறது, இப்படிலாம் இருக்கவே கூட சரியா? தனியாக அப்படி இருக்கலாம்ல. என்ன நீ கொஞ்சம் இடம் கொடுத்தா ஓவராக பேசிட்டே இருக்க. என்ன பண்ணுவ? இதோ சரி விடு, நான் ஹோட்டல் போய் சாப்பிடலாமா? ஓகே தயம். ஸோ நீங்களும் தேங்கும் சாப்பிட்றதுக்காக போயிருப்பீங்க. ஸோ நல்லா சாப்பிட்ருப்பீங்க நீங்கள். தேங்காய் அதை சிரிச்சிட்டு தான் இருப்பான். கிளம்பாம ஜாய். தயம் உங்ககிட்ட நான் இது மாதிரி இருக்கலாம், உன் ஃப்ரெண்ட்ஸ் முன்னாடி மட்டும் நான் மாஸ்க் போடணுமா? அதுதான் சொல்ல வரீங்களா? என்ன நீ ஏதோ கொஞ்சம் ஓரளவுக்கு பாவமாக இருக்கேன்னு கொஞ்சம் நான் அப்படி இப்படின்னு அட்ஜஸ்ட் பண்ணா என் முன்னாடி தான் போடணும், போடு. சாரி தயம். தேங்களை பார்க்குறான். அச்சோ ஏண்டா இல்லைன்னு சொல்லியிருக்கலாம்ல. ஜாய். தயம் இல்லை உனக்கு என்னை பார்த்தா கோவமாக இருக்குமாடி, அப்படியே அச்சின்ன மாதிரி இருக்குமாடி? இல்லை தயம், அடிக்காத, இருக்குமே உனக்கு. உனக்கு என் மேலே ஏதாவது கோவம் இருந்தா இப்போது கேஷுவலாக என்ன திட்டிறியா? என்ன திடீர்னு தயம் இப்படிலாம் பேசுது? யார் பேசுது? சாரி தங்க, பேசுறீங்க. இல்லை தோணுச்சு, கேட்டேன். இல்லையா எதுவுமே? அமைதியாக இருக்கு, நிறைய இருக்குது தயம். ஆனால் பயமாக இருக்குது, நான் ஏதாவது சொல்லி நீங்கள் ஏதாச்சும் அதை தப்பாக நினச்சி அதுக்கப்புறம் எனக்கு தான் பிரச்சனையாகும், அப்புறம் எங்கள் அப்பாவோட வேலைக்கே பிரச்சனையாகிடும். அதனால தான். ஆமாம் உங்ககிட்ட இன்னொன்று கேட்கணுன்னு நினச்சேன். நீங்கள் எப்பயுமே அது இதுன்னு ஒரு மாதிரி ஒன்று யூஸ் பண்ணுவீங்களே ஒயிட் கலரில், அது ஏன் இப்போல்லாம் யூஸ் பண்ணுறதில்ல? எதனால் தெரில, அது பிடிக்கல, யூஸ் பண்ணணுன்னு தோணலை, அதனால் யூஸ் பண்ணலை. சிம்பிள், அவ்வளோதான். இதுக்கு பெருசாக ஆன்சர்லாம் கேட்டுட்ருக்காத, அவ்வளோதான். தயம் உங்களுக்கு தான் என் ஃபேஸ் பார்த்தாலே பிடிக்காதுல்ல, நான் அசிங்கமாக இருப்பேன்னு சொல்வீங்க. இப்போது நான் மாஸ்க் இல்லாமல் இருக்கேன், நான் அசிங்கமாக இல்லையா தயம்? சம்டைம்ஸ் அசிங்கமாக இல்லை. ஓகே. ஆனால் தயம் உங்களுக்கு ஒன்று தெரியுமா? என்னடி? ஒன்றும் இல்லை, சொல்லு. என்ன? இல்லை நம்ம இன்னைக்கு டெரஸ் போகலாமா, மாடிக்கு? அங்கே 2 பேரும் கொஞ்ச நேரம் இருக்கலாமா? ரூமில் ஏசி எனக்கு அந்தளவுக்கு செட் ஆக மாட்டேங்குது, அப்படியே ஒரு மாதிரி ஷிவரிங் ஆகிடுது மிட் நைட்டில். அந்த டைமில் எனக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல, அதான். சரி நான் ரெடி பண்ண சொல்கிறேன். ஸோ தேங்காய் கால் பண்ணி ரெடி பண்ண சொல்லியிருப்பான். ஸோ நீங்கள் மாடிக்கு போகும்போதோ
அவ்வளோ அழகாக பெட்டு பில்லோ அப்படின்னு சொல்லிட்டு நெட்டெல்லாம் போட்டுட்டு அப்படியே பக்காவாக இருக்கும். சுற்றி கேண்டில் அப்படி இப்படி வச்சுட்டு. தயம் செம்மையாக இருக்குது தயம், ரொம்ப அழகா. அது ஒரு மாதிரி ஏதோ சர்ப்ரைஸ் பண்ணுவாங்கள்ல பர்த்டேக்கெலாம், அது மாதிரி இருக்குது தயம். போய் தூங்க போ தயம், தனியாக தூங்க பயமாக இருக்குமே. அதான் 2 பெட்டு அரேஞ்ச் பண்ணியிருக்காங்களே, நீங்கள் இங்கே தூங்க மாட்டீங்களா? கீழே போயிடுவீங்களா? நீங்கள் கீழே போகிறீங்கன்னா ஓகே, நானும் கீழே வந்துடுறேன். நானும் இங்கே தூங்குவேன். தயம், உங்ககிட்ட ஒன்று சொல்லணும்னு சொன்னேன்ல. என்னடி? இல்லை, உண்மையாலே நான் அசிங்கமாக தான் இருக்கானா பார்க்க? அதான் சொன்னேன்ல சம்டைம்ஸ்னு. அப்படியா? இல்லை, எனக்கு தெரியும் நான் அசிங்கமாக இருக்கேன்னு. ஆனால் அவ்வளோ ஓப்பனாக யாரும் சொன்னதில்லை. ஒரு மாதிரி அது நீங்கள் அவ்வளோ ஓப்பனாக சொன்னீங்களா, அதுதான் ஒரு மாதிரி அசிங்கமாக இருக்குது. அது நான் வேணும்னா என்னோடய ஸ்டடீஸ்லாம் முடிச்சுட்டு நான் ஒர்க் போகும்போது நான் ஃபினான்ஷியலாக ஓகேவாகல, அப்போ வேணால் நான் ஃபேஸில் சர்ஜரி வேணால் பண்ணிக்கிறேன். இன்னும் கொஞ்சம் கலர் எல்லாமே. அப்புறம் மெயினாக கலர் தான் இல்லை, அதுதான். அப்புறம் வேறு எதுவும் இல்லைல்ல. தேங்க அப்படியே உங்களே பார்க்குறாங்க. இல்லை, அப்போது கலர் மட்டும்தான் ப்ராப்ளமா? நிறைய பேர் சொல்லுவாங்க என் கலரை மென்ஷன் பண்ணி, இந்த கலரில் இருந்தாலும் அழகாக தான் இருக்க, இந்த கலரில் இருந்தாலும்னு. அதுதான். ஆனால் எனக்கு புரியலையே. நான் அது ஐயோ என்ன பண்ணுற ஜாய். தயங், சாரி தயங், நான் ஏதோ ரொம்ப அதிகமாக பேசிட்டேன்ட்டேன் போல். சாரி. இல்லை ஜாய், அல்ல எதுவும் இல்லை. நான் சொன்ன இந்த விஷயம் உன்னை ரொம்ப ஹர்ட் ஆகிடுச்சானே? இதே யோசிச்சுட்டு இருந்தியா? அவன் சொல்லட்டாடி. அது ஓகே, நல்லா தான் இருக்க உண்மையா? தயம், என்ன சொல்கிறீங்க? நீங்கள் தான் என்ன சொல்வீங்க, மறந்துட்டிங்களா? நான் நல்லாவே இல்லை மாஸ்க் போடணுன்னு. ஆனால் உண்மை தான் தயம், நீங்கள் செம்ம அழகாக இருக்கீங்க. நீங்களாம் சொல்லலாம். ஆனால் சிலதுங்களாம் நல்லா தான் கலராக தான் இருக்குங்க, ஆனால் நல்லாவே இல்லை அது மூஞ்சி. அதெல்லாம் என்ன திட்டுது தயங், மாஸ்க்கு போடுன்னு. யார் அது? அது இல்லை. இங்கே பாருடி, நான் ஏதோ அந்த டைமில் கோவத்தில் சொன்னது தான், அவ்வளோதான். யார் சொன்னா நீ நல்லா இல்லைன்னு? நல்லா தான் இருக்கு. உனக்கு என்னடி ரொம்ப அழகு நீ. நான் சும்மா உன்னை கம்ஃபர்ட் பண்ணணுன்லாம் சொல்ல, சீரியஸ்லி ரொம்ப அழகாக இருக்கடி. உன்னோட கண்ணு, உன்னோட எல்லாமே அப்படியே கரெக்டாக இருக்கு. ஆனால் நீ அதான் சொன்னல கோவத்தில்னு. அப்படியா? இப்போ அந்த கோவம் இல்லையா? போயிடுச்சா? போயிடுச்சு. சரி, எனக்கு ஒரு மாதிரி தூக்கமாக இருக்குது, அதனால் நான் போய் படுக்கட்டா? ஓகே தேங். ஜாய், தேங் கையை பிடிச்சிட்டு உங்களுக்கு கொஞ்சம் கிட்ட இழுக்கிறான். தேங் யார்டி சொன்னா? நீ மொக்கன்னு செம ஃபிகர். தயம், அது சொல்லணும்னு தோணுச்சு, அதான் உண்மை. ஆனால் தயம் நீ தானே சொன்ன, இப்போ இதை சொல்கிறேன். நான் இப்படி தான் ஒரு டைம் ஒரு மாதிரி சொல்லுவேன், இன்னொரு டைம் இப்படி சொல்லுவேன், அவ்வளோதான், சிம்பிள். ஓகே, என் தூக்கம் வருது. தேங்க் தூக்கம் வருதுடி. சரி, ஓகே. என்னாச்சு எனக்கு? ஐயோ தயம், ஜாயெலாம் உன்னை லவ் பண்ணுவாளாடா? அவளாம் சரியான ஃபிகரு, உன்னெல்லாம் போய் லவ் பண்ணுவாளா?
ஐயோ, நான் வேறு அவளை அசிங்கமாக இருக்குன்னு சொல்லி வச்சுருக்கேன். அதை வேறு இந்த உதவி நம்புது. இதுக்கே தெரியாதா? மிரரில் பார்க்குது, எவ்வளோ அழகாக இருக்குன்னு தெரியாதா? தயம். என்ன ஜாய்? இல்லை, பால் குடிக்காமல் தூங்கிட்டீங்க. என்னங்க? இல்லைடி, நீ எனக்கு வேணாம், துக்கம் வருதுடி, நீ குடிச்சிட்டு தூங்குமா? என்ன ஏதோ பெருசாக பிளான் போடுறானோ தெரியலையே. ஆனால் என்னாலும் விடக்கூடாது. இந்த கசினா இங்கே என்ன தான் பண்ணுதுங்க? அப்படி சொல்லிட்டு நீங்கள் எப்படி லைட்டாக போய்ட்டு தள்ளி நின்று உங்கள் கசினுக்கு டெக்ஸ்ட் பண்ணிகிட்ருக்கீங்க, எல்லாம் பண்ணிவிட்டு வந்து படுக்கிறீங்க. தேங்க அப்படி உங்களே தான் பார்த்துருப்பான். நீங்கள் சடனாக அப்படி தேங்க பார்க்குறீங்க. நெட்டில் தானே இருக்கேன் நான். ஸோ தேங்கோட ஃபேஸ் நல்லா தெரியும். தேங்க உங்களே பார்த்துட்ருக்கான். நீங்கள் எழுந்த கொட்டை என்னாச்சு தயம்? ஒன்றும் இல்லை. இங்கே பாரு, நான் பேசினதெல்லாம் வச்சு ரொம்ப அட்வான்டேஜ் எடுத்துக்கணும்னு நினைக்காத. என் ஃப்ரெண்ட்ஸ் முன்னாடி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் முன்னாடி நான் மாஸ்க் போட்டுக்கணும், அதுதானே தயம்? உங்கள் முன்னாடி நான் போடக்கூடாது. எதுக்கு இதெல்லாம்? என்ன சடனா உங்களுக்கு ஆச்சு? என்ன சடனாலாம் ஆகலையே, மாஸ்க்கு போடு. சரி இருக்கேன் சரியான அப்படின்னு உங்கள் மனசே திட்டிட்டு நீங்கள் படுத்துடுறீங்க. இந்த சைடாக திரும்பி தேங்க் லைட்டாக சிரிப்பு வருது. ஷூ, கோவம் எப்படி வருது பாரு. இதெல்லாம் யாரும் எதிர்த்து பேசினது கிடையாது. எதிர்த்து பேசுகிறா டீ தயம் முடியலையடா அப்படி சொல்லிட்டு தேங்க் அப்படியே உருண்டுன்னு படுத்துட்டு இருப்பான். ஸோ ஃபைனலாக தூங்கியிருப்பான். ஸோ மார்னிங் தேங்க் தான் ஃபஸ்ட்டு எழுந்திருப்பான். நீங்கள் அழகாக இன்னும் தூங்கிட்டே இருப்பீங்க. ரொம்ப அழகாக இருக்கடி. என்ன பண்ணுறது? சரி, தூங்கிட்டு இருக்கா தெரியாது, பச்சைக்குன்னு ஒன்று அடிச்சிடலாம். தெரில இவளுக்கு. அப்போது இன்னும் நடிக்கலாம். அட்டி பாவி, இப்படியா தூங்குவ? சொர்ண கட்ட தானம்மா. ஐயோ முழிக்கிட்டா. குட் மார்னிங் ஜாய். குட் மார்னிங் தயம். அப்படி சொல்லிட்டு உங்கள் ஃபேஸ் இப்படி டவுன் பண்ணுறீங்க. தயங்க என்னாச்சு? இல்லை, ஆல்ரெடி என் மூஞ்சி நல்லாலும் திட்டுவீங்க, இப்போ தூங்கு மூஞ்ச வேறு இருக்குது, அப்புறம் இன்னும் திட்டிட போகிறீங்க தயம். காலையிலையும் அசிங்கமான மூஞ்சை காட்டிட்ட, நல்லாவே இருக்காது டேன்னு குத்தி காட்டுறான். தெரியுது இவளுக்கு நான் மேலே ஃபீலிங்ஸ் வந்துடுச்சு எனக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டு வேண்டுமே குத்தி காட்டுறா. தெரியும் ஜாய், நீ எப்படிப்பட்ட ஆளுன்னு எனக்கு நல்லா தெரியும். ஆமாம், இப்போ தான் யோசித்தேன், உன் முகரை காலையிலே பார்த்து எப்படி விளங்கோன்னு. அதே மாதிரி தான் நீயும். பொறுக்கி நான் கூட நினச்சேன், அப்படிலாம் இல்லை ஜாய், அழகாக இருக்கடி நீ அப்படின்னு சொல்லுவேன். நல்லா விடக்கூடாதுடா பொறுக்கி பயலே. என்னடி? நீயும் கரெக்டாக தான் நினைக்கிற. அப்படியே திரும்பியே நில்லு, நான் போகிற வரைக்கும். ஓகே தயம். மாஸ்க் போட்டு கீழே இறங்கி வரேன். இல்லை வேணாம். இல்லை தயம், நல்லா இருக்காது. ஏய் வேணான்றல. சரி ஓகே. அப்படி சொல்லிட்டு நீங்களும் போயிருப்பீங்க. ஸோ நீங்கள் அழகாக ரெடி ஆகிட்டு வருவீங்க. தாங்களை பார்க்குறான். ஷோ கொள்றாளே, நான் எப்படி சொல்கிறது இவகிட்ட? செவ்வாப்பலாம். தயம், என்னை அப்படியே பஸ் ஸ்டாண்ட்லேயே ட்ராப் பண்ணிடுறீங்களா? நான் பஸ் ஏறி போயிடுறேன். சரிடி வா. ஸோ நீங்களும் தேங்க் கூட போயிருப்பீங்க. ஸோ தேங்க உங்களை பஸ்ஸில் ட்ராப் பண்ணிட்டு ஆஸ் யூஷுவல் உங்கள் கையில் காசு கொடுத்துருப்பான். நீங்கள் தேங்க இல்லை தேங்க ஆல்ரெடி நேற்று கொடுத்த காசு இருக்குது, ஸோ வச்சுக்கோ, எதுக்காச்சும் சாப்பிடு நல்லா என்ன. அப்படி இல்லைன்னா நான் வேணால் மேட்கிட்ட கால் பண்ணி உனக்கு லன்ச் எடுத்துகிட்டு வர சொல்லிட்டா? இல்லை அதெல்லாம் வேணாம், அப்புறம் தெரிஞ்சிடும் நான் உங்கள் வீட்டில் ஸ்டே பண்ணியிருக்கேன்னு, அப்புறம் நீங்கள் தான் அசிங்கப்படுவீங்க. ஷோ இவ்வளோ கரெக்டாக சொல்கிறான். அது தயம், சாரி. அது அசிங்கெல்லாம் ஒன்றும் பட மாட்டேன். என்ன ஒரு மாதிரி எனக்கு கேவலமாக லுக்கு விடுவானுங்க, அப்படி விடணும் உனக்கு. இப்போ அதுக்கு தானே இப்படி பண்ணிட்டுருக்க? அதுக்கு தானே இப்படி ஆடிட்டுருக்க காலையிலேயே? இல்லை தயம், இல்லை நான் அப்படி சொல்லலை. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்லாம் என்ன கேவலமாக நினைப்பாங்க, இது என்ன இப்படிலாம் ஒருத்தன் அடிக்கிறான், அவன் வீட்லேயே போய் தங்குதுன்னு சொல்லுவாங்கன்னு சொல்ல வந்தேன் தயம். ஜாய், உனக்கு தெரியுதுல்ல என் சுச்சுவேஷன் என்னன்னு? தயம் சீரியஸாக கேட்குறேன், உனக்கு தெரியுதா இல்லையா? தயங்க எனக்கு ஃபுல்லாக தெரியல என்ன மாதிரி இப்போ இருக்கீங்கன்னு. சரி, ஈவினிங்காக நான் பேசுகிறேன் நான் என்ன மாதிரி இருக்கேன்னு, சரியா? ஓகே தயம், நீங்கள் எந்த மாதிரி வேணாலும் இருங்க, மறுபடியும் என்னை கஷ்டப்படணும் மட்டும் நினைக்காதீங்க.
அது மட்டும் ப்ளீஸ். ஏன்னா எனக்கு வேண்டாம். ஒரு டைம் நான் உங்களை எதிர்த்து பேசி நான் பட்டதெல்லாம் ரொம்ப போதும். நான் அப்படியே இருக்கிறோடம் தெரியாமல் இருந்துக்கிறேன். அதான் எனக்கு நல்லது தயம். சாரி. நீங்கள் நேற்று நைட்டு என்கிட்ட ரொம்ப ஜாலியாக பேசுனீங்க. அதே வைப்பில் நானும் பேசிட்டேன் காலையில். எதுவும் மனசில் நினச்சிக்காதீங்க. உனக்கு நல்லா தெரியும்டி. நான் ஈவினிங்காக பேசுகிறேன். ஈவினிங் வெளியே போகலாம். சரியா? எங்கே போகலாம் நீ சொல்லு. இங்கே பாரு ஜாய், எனக்கு சுத்தமாக புரியல. எனக்கு ஒன்று இப்போ வரைக்கும் உனக்கு புரியாமல் இருக்கான்னு எனக்கு தெரில. உண்மையாவாடி? இப்போ வரைக்கும் உனக்கு எதுவும் புரியலையா? எதுவும் தெரியலையா? எனக்கு தெரியுது. ஆனால் நீங்களாம் அப்படின்னு ஒரு தாட் வருது. ஏன்னா உங்களை பொறுத்த வரைக்கும் ஹை கிளாஸ், அழகாக இருக்கணும், பர்ஃபெக்டாக இருக்கணும். எனக்கு அதனால் கன்ஃபியூஷனாக இருக்குது. எனக்கு மனசார எதுவும் ஏற்றுக்க முடில. நீங்கள் தெரியுதுடி. அப்போது கரெக்டா? இவ்வளோ பேசிட்டல, உனக்கு தெரியுதுல்ல நான் என்ன சொல்ல வர போகிறேன்னு. அப்போது ஆன்சர் நீ எனக்கு என்ன சொல்வ? நீங்கள் என்ன வர சொல்ல போகிறீங்கன்னு எனக்கு அது சொல்லுங்கள், அதுக்கப்புறம் பார்க்கலாம். இவ்வளோ திமிரெலாம் வேணாண்டி உனக்கு. ஐயோ, ப்ராம்ஸாக திமிர் இல்லை தயம். அப்புறம் நான் மறுபடியும் திமிருன்னு சொல்லி உங்களுக்கு கோவம் வந்து அதுக்கு ஒரு அவ்வளோலாம் உடம்புல சத்து இல்லை தயம். ஒரு தடவை பட்டதே போதும். அது மட்டும் இல்லாமல் ரொம்ப கேவலமாக வர ட்ரீட் பண்ணுவீங்க. வேண்டாம். திமிர்லாம் இல்லை, ப்ராமிஸாக இல்லை தயம். நான் மார்னிங் அப்படி ஜாலியாக பேசினதுக்கு ரீசன் நீங்கள் தான். என்கிட்ட ஸ்ட்ரிக்டாகவே பேசிக்கோங்க. நீங்கள் நேற்று நைட்டு ஒரு மாதிரி ஜாலியாக பேசுனீங்களா, அந்த வைப்பில் தெரியாமல் வந்துடுச்சு தயம். மற்றபடி வரதும் இல்லை. ஜாய், என்னடி கடுப்பேற்றிட்டு இருக்கியா மார்னிங்கே? தயம் சாரி, ஈவினிங் பேசிக்கலாம் அப்படி சொல்லிட்டு தேங்க வந்து போயிருப்பான். ஓகே அம்மே, முடிச்சுக்கலாம். ஸ்டே சேஃப் அண்ட் ஸ்டே ஹெல்த்தி. பாய்.